வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தேர்தல் முடிவு மோடிக்கு கிடைத்த தோல்வி, சோனியா காந்தி கடும் கண்டனம். கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா அமைச்சர்கள் பங்கேற்பு. இந்தியா கூட்டணி விரைவில் ஆட்சி அமைக்கும், மம்தா பானர்ஜி பேச்சு. தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. மக்களவை தேர்தல் முடிவுகள் மோடிக்கு கிடைத்த தார்மீக தோல்வி என்று சோனியா காந்தி கூறியுள்ளார். நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் நடந்த காங்கிரஸ் எம்பிக்கள் கூட்டத்தில் சோனியா காந்தி கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் பிரதமர் மோடி தனது கட்சி மற்றும் கூட்டணிகளை விடுத்து தனிப்பட்ட தனது பெயரில் மக்களிடம் வாக்கு கேட்டார். எனவே இந்த தேர்தல் முடிவு மோடிக்கு அரசியல் ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் கிடைத்துள்ள தோல்வி என கூறினார். உண்மையில் அவர் மக்கள் நம்பிக்கையை இழந்து அதன் மூலம் தலைமை ஏற்கும் உரிமையையும் இழந்துவிட்டார். ஆனாலும் தோல்விக்கான பொறுப்பை ஏற்காமல் மீண்டும் பிரதமராக பதவி ஏற்க விரும்புகிறார் எனவும் தெரிவித்தார். இனியும் அவர் தனது ஆட்சியின் பாணியையும் நிலைப்பாட்டையோ மாற்றிக்கொள்வார் என்றோ மக்கள் விருப்பப்படி ஆட்சி செய்வார் என்றோ நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. அதே சமயம் நாடாளுமன்றத்தை சீர்குலைக்கவோ, எம்பிக்களை கேவலமாக நடத்தவோ, விவாதம் இல்லாமல் சட்டத்தை நிறைவேற்றவோ, நாடாளுமன்ற குழுக்களை புறக்கணிக்கவோ அனுமதிக்க கூடாது என்றும் இனி அவர்களால் நாடாளுமன்றத்தை முடக்க முடியாது என்றும் தெரிவித்தார். எனவே வரும் காலங்கள் நமக்கு சவாலானதாக இருக்கும் எனவும் தெரிவித்தார். கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு நடைபெற்ற கால்பந்து போட்டியில் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் மற்றும் மேயர் பிரியா உட்பட பலரும் கலந்து கொண்டனர். கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு திருச்சி தெற்கு மாவட்டத்தை சேர்ந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் இணைந்து மாபெரும் இருபாலார் கால்பந்து போட்டி நடைபெற்றது. ஆண்கள் கால்பந்து போட்டியினை திருச்சி மக்களவை உறுப்பினர் துரை வைகோ அவர்களும், பெண்கள் கால்பந்து போட்டியினை சென்னை மேயர் பிரியா ராஜன் அவர்களும் தொடங்கி வைத்து விளையாட்டு வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். இந்நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்த மக்கள் பிரதிநிதிகளுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் திருச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நன்றி தெரிவித்துள்ளார். இந்நிகழ்வில் மாநகர கழக செயலாளர் மதிவாணன், துணை மேயர் திவ்யா, பொன்னம்பட்டி பேரூராட்சி தலைவர் சரண்யா மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பேசிய துரை வைகோ, 60 ஆண்டு கால தலைப்புச் செய்தியாக வாழ்ந்தவர்தான் முத்தமிழ் அறிஞர் கலைஞர். அவரை பற்றி இன்றைய தலைமுறை தெரிந்து வைத்திருக்க வேண்டியது மிக அவசியம் என கூறினார். மேலும் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழிதான் காரணம் என அவர் கூறினார். அரசியல் ஆட்சியில் இருக்கிறா, அதுக்கு முக்கியமான காரணம் கலைஞர் ஐயாவுடைய பங்களிப்பு தான். அடுத்து அவரு கலைஞர் ஐயாவுக்கு எங்க தலைவர் வைகோவுக்கும் இருக்கிற ஒரு உறவு பாத்தீங்கன்னா, ஒரு தந்தை மகன் போன்ற ஒரு உறவு. அவரு இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் ஐயா நம்ம அண்ணன் தளபதியை பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைவர் வைகோவை திராவிட இயக்க போர்வான்னு சொல்லுவார். ஆனா ஒரு காலத்துல கலைஞர் ஐயாவுடைய போர்வால சுற்றி சுழந்தவர் தான் தலைவர் வைகோ அவர்கள். அவரை தொடர்ந்து பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, நீங்கள் நாடாளுமன்றம் என்ற ஆடுகளத்திற்கு சென்றுள்ளீர்கள். அங்கு நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். நாடாளுமன்றத்தில் உங்களுடைய குரல் திருச்சியின் குரலாக ஓங்கி ஒலித்து திருச்சிக்கு பெருமை சேர்ப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது என பேசினார். அவரை தொடர்ந்து பேசிய சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, ஒவ்வொரு நிகழ்விலும் பெண்களுக்கு முக்கியத்துவம், சம வாய்ப்பு அளிக்கப்படுவதற்கு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தான் காரணம் என கூறினார். மேலும் விளையாட்டு என்பது கல்வியை போல் முக்கியமான ஒன்று எனவும் கூறினார். டெல்லியில் இன்று மாலை நடக்க உள்ள பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் மோடியுடன் 30 பேர் அமைச்சர்களாக பதவியேற்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. 18வது மக்களவை தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடந்தது. ஜூன் 4ஆம் தேதி நடந்த ஓட்டு எண்ணிக்கையில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அதிகபட்சமாக பாஜக 240 இடங்களையும் காங்கிரஸ் 99 இடங்களையும் பிடித்தன. ஆனால் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 293 இடங்களை கைப்பற்றியது. இதையடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் டெல்லியில் உள்ள பழைய நாடாளுமன்ற கட்டடத்தின் மைய அரங்கில் நடந்தது. இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் அனைத்து தலைவர்களும் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட கூட்டணி கட்சி எம்பிக்களும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு தலைவராக மோடி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். இந்த கூட்டம் முடிந்த பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் மற்றும் எம்பிக்களின் ஆதரவு கடிதத்துடன் ஜனாதிபதி திரௌபதி முர்முவை மோடி சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இதனை ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி திரௌபதி முர்மு நாட்டின் புதிய பிரதமராக மோடியை நியமித்து உத்தரவிட்டார். இதை அடுத்து தொடர்ந்து 3வது முறையாக நாட்டின் பிரதமராக மோடி
இன்று இரவு 7:15 மணிக்கு பதவியேற்க உள்ளார். இந்நிலையில் டெல்லியில் இன்று மாலை நடக்க உள்ள பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் மோடியுடன் 30 பேர் அமைச்சர்களாக பதவியேற்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி உள்ளிட்ட மூத்த தலைவர்களும் இன்று அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். பின்பு கூட்டணி கட்சிகளுடன் விரிவான ஆலோசனை நடத்திய பிறகு அமைச்சரவை விரிவாக்கம் இருக்கும் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. 9ஆம் தேதி இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், ஈரோடு மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 2 தினங்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் ஆலோசனை கூட்டம் அக்கட்சியின் தலைவர் மம்தா பானர்ஜி தலைமையில் நடந்தது. மக்களவை தேர்தலில் 28 தொகுதிகளை வென்ற திரிணாமுல் காங்கிரஸ் பாஜக, காங்கிரஸ், சமாஜ்வாடிக்கு அடுத்து 4வது பெரிய கட்சியாக உயர்ந்துள்ளது. இந்நிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மக்களவை குழு தலைவராக சுதீப் பந்தியோபாத்யாய், இணைத் தலைவராக ககோலி கோஷ் தஸ்திதார், தலைமை கொறடாவாக கல்யாண் பானர்ஜி ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதேபோன்று கட்சியின் மாநிலங்களவை குழு தலைவராக டெட்ரிக் ஓப்ரையன், துணைத் தலைவராக சஹாரிகா கோஸ், தலைமை கொறடாவாக நதிமுல் ஹக் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கல்கத்தாவில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள எம்பிக்கள் உடனான ஆலோசனைக்கு பிறகு பேசிய அக்கட்சியின் தலைவர் மம்தா பானர்ஜி, பாஜக சட்ட விரோதமாக ஆட்சி அமைத்துள்ளது என்றும் பாஜக கூட்டணி எம்பிக்கள் யாரும் மகிழ்ச்சியாக இல்லை என்றும் தெரிவித்தார். மேலும் தேசிய அரசியலில் நடக்கின்ற நிகழ்வுகளை கவனித்து வருவதாகவும் சரியான நேரத்தில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் காலியாக உள்ள 923 மருந்தாளுநர் பணியிடங்கள் 15 நாளில் நிரப்பப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் புதிய கட்டிடங்கள், செவிலியர் குடியிருப்புகளை நேற்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் 1 லட்சத்திற்கு 70% இருந்த மகப்பேறு இறப்பு 45.5% குறைந்துள்ளது என்றும், கடந்த 3 மாதங்களில் 1221 மருத்துவர் காலி பணியிடங்கள் வெளிப்படை தன்மையுடன் நிரப்பப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்தார். விரைவில் 2553 மருத்துவ காலி பணியிடங்கள் தேர்வாணையம் மூலமாக நிரப்பப்பட உள்ளன எனவும் தெரிவித்தார். மேலும் 923 மருந்தாளுநர் காலி பணியிடங்கள் இன்னும் 15 நாட்களில் நிரப்பப்படும் எனவும் தெரிவித்தார். தமிழ்நாடு முழுவதும் இன்று தமிழ்நாடு அரசு பணியாளர் குரூப் 4 தேர்வு நடைபெற்றது. இதனை அம்மாவட்ட ஆட்சியர்கள் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்துள்ளனர். நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் அரசு மகளிர் கலைக்கல்லூரி தேர்வு மையத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வை கண் பார்வையற்றோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டு தேர்வு எழுதி வருவதை சரியாக நடக்கிறதா என மாவட்ட ஆட்சியர் ச. உமா நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அதேபோல் வாலாஜா அரசு பள்ளியில் தமிழ்நாடு அரசு குரூப் 4 தேர்வு எழுதும் மையத்தில் 25,994 மாணவ மாணவிகள் 99 தேர்வு மையங்களில் தேர்வு எழுதினர். தேர்வு பணிகளை கண்காணிக்க மாவட்ட ஆட்சியர் வளர்மதி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரியில் நடைபெற்ற தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சார்பில் நடத்தப்படும் குரூப் 4 தேர்வு மையத்தினை திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் நேரில் ஆய்வு செய்தார். இதில் தேர்வாணையத்தின் தேர்வு பணியில் துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் ஆசிரியர்கள் உடன் இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வேலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் 13 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டு 36,705 பேர் தேர்வினை எழுதியுள்ளனர். இந்நிலையில் வேலூர் ஈவேரா நாகம்மையார் பள்ளி தேர்வு மையத்தில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி பார்வையிட்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் 121 தேர்வு மையங்களில் 32,970 பேர் தேர்வு எழுதியுள்ளனர். இந்த நிலையில் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி தேர்வு மையத்திற்கு மாவட்ட ஆட்சியர் வளர்மதி பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார்.
நிலையில் குரூப் 4 தேர்வு நடைபெறும் வாலாஜா பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மையத்திற்கு பெண் தேர்வாளர் கால தாமதமாக வந்ததால் தேர்வு எழுத அனுமதிக்காததால் பெண்ணின் உறவினர்கள் காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த தேர்வு மையத்தில் மட்டும் பரபரப்பு ஏற்பட்டது. வேளச்சேரி புதிய மேம்பாலத்தில் இருந்து பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. சென்னை வேளச்சேரி விஜயநகர் 2 அடுக்கு புதிய மேம்பாலத்தின் கீழ் பெண் ஒருவர் இரத்த காயங்களுடன் கிடந்துள்ளார். இதனை பார்த்த சக வாகன ஓட்டிகள் அவரை 108 ஆம்புலன்ஸ் மூலம் சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் அந்த பெண் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட போதே பல தகவல்கள் வெளியானது. விசாரணையில் தற்கொலைக்கு முயன்ற பெண் தாம்பரம் செம்பாக்கத்தை சேர்ந்த ஷோபா என்பதும் 4 ஆண்டுகளுக்கு முன் கார்த்திக் என்பவருடன் திருமணம் நடந்துள்ளது. கணவன் மனைவி இருவரும் ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருவதாக சொல்லப்படுகிறது. இதில் மனமுடைந்த ஷோபா நேற்று மாலை மேம்பாலத்தின் மேலிருந்து தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது. பின்னர் அந்த பெண்ணின் உடலை அவர்களது பெற்றோரிடம் இன்று ஒப்படைக்கப்பட்டது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் கரைப்புத்தூர் பகுதியில் வசித்து வருபவர் மிருதுளா நடராஜன் சக்தி அறக்கட்டளை ஒன்றியம் நடத்தி வருகிறார். இவரது 43வது பிறந்த நாளான இன்று அருள்புரத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 30,000 ரூபாய் மதிப்புள்ள வீல் சேர்கள் மற்றும் ஸ்ட்ரெச்சர்கள் ஆகிய மருத்துவ உபகரணங்களை ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு இலவசமாக வழங்கியுள்ளார். இவரின் இந்த செயலை பலரும் பாராட்டி வருகின்றனர். மீஞ்சூர் புங்கமேடு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ பகவத் ராமானுஜரின் 1007வது ஸ்ரீனிவாச பெருமாள் நூதன திருமேனி பிரதிஷ்டை ஸ்ரீ வைரமுடி மகோத்சவம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனை தாசானுதாசன் ஸ்ரீ சின்ன ஜீயர் உவே சுதர்சன் ஆச்சாரியா சுவாமிகள் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருப்பூர் மாவட்டத்தில் பின்னலாடை நிறுவனங்களில் 3 லட்சத்திற்கும் அதிகமான வட மாநில தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். தேர்தலில் வாக்களிப்பதற்காக சென்ற வட மாநில தொழிலாளர்கள் தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னரே இன்று திரும்பி வந்துள்ளனர். இதனால் திருப்பூர் ரயில் நிலையம் முழுவதும் ஆயிரக்கணக்கான வடமாநில தொழிலாளர்கள் காணப்பட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் பேரூராட்சி அலுவலகத்தில் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் தலைமையில் நெடுஞ்சாலை பணிகள் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது மின்சார பழுது ஏற்பட்டு திடீரென தீப்பிடித்துள்ளது. பின்னர் அலுவலர்கள் மின் இணைப்பை துண்டித்து தீயை அணைத்தனர். இதனால் அப்பகுதியில் சற்று நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது. திருப்பத்தூர் ஆம்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் ஆம்பூர் ரயில்வே மேம்பாலத்தின் கீழ் அதிக அளவு மழைநீர் தேங்கியதால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மேலும் கனமழை காரணமாக ஆம்பூரில் ஒரு சில இடங்களில் மின்சார பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகராட்சிக்கு உட்பட்ட 27 வார்டுகளுக்கு பொன்னை ஆற்றிலிருந்து பைப்லைன் மூலமாக குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் குடிநீர் பைப்லைன் உடைந்து குடிநீர் வீணாக வெளியேறி வருவதாக நகராட்சி தலைவர் தமிழ்செல்விக்கு பொதுமக்கள் தகவல் அளித்ததன் பெயரில் பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த 5 நாட்களாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்து வருவதால் குளம், ஏரி, கிணறு மற்றும் நதிகளில் நீர் ஆதாரம் உயர்ந்துள்ளதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் தண்டாரம்பட்டு, செங்கம், போலூர், சேத்துப்பட்டு, கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம், ஜமுனா மரத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது. மேலும் ஜமுனா மரத்தூர் பகுதியில் பீமன் நீர்வீழ்ச்சியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் சின்னூர் கிராமத்தில் மணல் ஏற்றி வந்த லாரி கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மணல் லாரியை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தப்பி ஓடிய லாரி ஓட்டுநர் மற்றும் மணல் மாஃபியா சதீஷ் என்பவரையும் காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.
விருதுநகரில் மத்திய மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் மக்கள் கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்ற 36ஆம் ஆண்டு கல்வி திருவிழாவை முன்னிட்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற 60 மாணவ மாணவிகளுக்கு பதக்கம் மற்றும் கேடயம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்வில் மாவட்ட தலைவர் வேலாண்டி ராஜபேகன், மாவட்ட அமைப்பாளர் சோனை முத்து உட்பட பலரும் கலந்து கொண்டனர். திருச்சி அண்ணா ஸ்டேடியத்தில் 96வது தமிழ்நாடு ஸ்டேட் சீனியர் அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகள் இன்று காலை நடைபெற்றது. இப்போட்டியில் போல்வால்ட் பிரிவில் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் சேத்திரபாலபுரத்தில் வசிக்கும் விவசாயி இளங்கோவன் என்பவரது மகள் தற்போது ரயில்வே துறையில் எழுத்தராக பணியாற்றி வரும் போல்வால்ட் வீராங்கனை பரணிகா 4 மீட்டர் உயரம் தாண்டி முதலிடம் பிடித்து தங்கம் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். ஹமாஸ் கடத்திய 4 பிணை கைதிகள் மீட்கப்பட்ட நிலையில் இஸ்ரேல் தாக்குதலில் 94 பேர் உயிரிழந்துள்ளனர். ஹமாஸ் கடத்தி சென்ற பணைய கைதிகள் 4 பேரை இஸ்ரேல் நேற்று மீட்டுள்ளது. பிணை கைதிகள் மீட்பு நடவடிக்கையில் இரு தரப்பினருக்கும் ஏற்பட்ட தாக்குதலில் குழந்தைகள், பெண்கள் உட்பட 94 பேர் கொல்லப்பட்டனர். கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் படையினர் திடீரென தாக்குதல் நடத்தி 1200 இஸ்ரேலியர்களை கொன்றனர். 250 பிணை கைதிகளை கடத்தி சென்றனர். இதனைத் தொடர்ந்து பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் கடும் தாக்குதல் நடத்தியதில் இதுவரை 36,700 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இந்நிலையில் பிணை கைதிகளை மீட்கும் நடவடிக்கையாக மத்திய காசாவில் நேற்று இஸ்ரேல் ராணுவம் அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளது. அதில் நோவா அர்காமனி, அல்மோக் மேயர் ஜான், ஆண்ட்ரே கோஸ்லோ, ஸ்லோமி ஜீவ் 4 பிணை கைதிகள் மீட்கப்பட்டுள்ளனர். இருதரப்புக்கும் இடையே கடும் சண்டை நடந்தது. இந்த தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 94 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் அரசு தெரிவித்துள்ளது. மேலும் வீர நடவடிக்கை என்றும் பிணை கைதிகளை மீட்கும் வரை சண்டை தொடரும் என இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் யோவ் காலன் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்தல் முடிவு மோடிக்கு கிடைத்த தோல்வி, சோனியா காந்தி கடும் கண்டனம். கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா அமைச்சர்கள் பங்கேற்பு. இந்தியா கூட்டணி விரைவில் ஆட்சி அமைக்கும், மம்தா பானர்ஜி பேச்சு. தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.